சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -16 அந்நியர்கள் என்ன ரகசியங்களை மறைக்கிறார்கள். சமநிலை மற்றும் ஒற்றுமையின் கிராமமாக வரப்பட்டியின் நற்பெயர் பல பார்வையாளர்களை ஈர்த்தது. சிலர் கற்றுக்கொள்ள வந்தனர், மற்றவர்கள் அடைக்கலம் தேடி வந்தனர், சிலர் தங்கள் சொந்த ரகசியங்களுடன் வந்தனர். அத்தகைய ஒரு பார்வையாளர் ரவி என்ற அந்நியர், மர்மமான காற்று மற்றும் மறைக்கப்பட்ட கடந்த காலத்துடன் வந்தார். ரவி ஒரு உயரமான, அமைதியான மனிதர், துளையிடும் கண்கள் மற்றும் கிராம மக்களை சங்கடப்படுத்தும் ஒரு ஒளி வீசும் தன்மையுடன் இருந்தார். அறிவை தேடும் பயணி என்று கூறிக்கொண்டு கிராமத்தைச் சுற்றியுள்ள பல்வேறு பணிகளில் உதவ முன்வந்தார். புதிய முகங்களுக்கு எப்போதும் திறந்திருந்த பிரியா அவரை வரவேற்றார், ஆனால் எச்சரிக்கையாக இருந்தார். கண்ணில் பட்டதை விட தனக்கு அதிகம் இருப்பதை உணர்ந்தார். நாட்கள் வாரங்களாக மாறியதால் ரவி சமூகத்தில் தன்னை இணைத்து கொண்டார், பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க திறமையை காட்டினார். அவர் குறிப்பாக அகாஸ்னியிடம் ஈர்க்கப்பட்டார், பெரும்பாலும் சமநிலை, மீட்பு மற்றும் ஒளி மற்றும் இருளின் தன்மை பற்றிய ஆழமான உரையாடல்களில் அவளை ஈடுபடுத்தினார். அவரது வெளித்தோற்றத்தில் உண்மையான ஆர்வம் இருந்தபோதிலும், ரவி எதையோ மறைக்கிறார் என்ற உணர்வை அகாஸ்னியால் அசைக்க முடியவில்லை. ஒரு மாலை, கிராமம் ஒரு கூட்டு உணவுக்காக கூடியிருந்தபோது, ரவி அமைதியாக நழுவுவதை அகாஸ்னி கவனித்தார். அவளது ஆர்வம் அதிகரித்ததால் அவனை பின்தொடர முடிவு செய்தாள். அவன் பழைய கோயில் இடிபாடுகளுக்குச் சென்றான், அங்கு அகாஸ்னி அடிக்கடி தன் கடந்த காலத்தை எதிர்கொள்ளச் சென்றிருந்தாள். நிழலில் மறைந்திருந்த அகாஸ்னி, ரவி பலிபீடத்தின் முன் மண்டியிட்டு தன்னால் கேட்க முடியாத வார்த்தைகளை கிசுகிசுப்பதை பார்த்தாள். ஒரு மெல்லிய ஒளி அவனைச் சூழ்ந்தது, அவன் ஒரு சடங்கைச் செய்வதை அவள் உணர்ந்தாள். அவன் தூண்டிவிட்ட இருண்ட மந்திரத்தை அவள் அடையாளம் கண்டுகொண்டபோது அவளுடைய இதயம் துடித்தது. ஒரு காலத்தில் அவளுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு மந்திரம். அவளுடைய தைரியத்தை வரவழைத்து அகாஸ்னி முன்னோக்கி நடந்தாள். ரவி, நீ என்ன செய்கிறாய்? அவள் கேட்டாள். அவளுடைய குரல் இடிபாடுகள் வழியாக எதிரொலித்தது. ரவி கூர்மையாக திரும்பினான், ஆச்சரியமும் குற்ற உணர்வும் அவன் கண்களில் மின்னின. அகாஸ்னி, என்னால் விளக்க முடியும், அவன் தடுமாறினான். என்ன விளக்க? அவள் கண்கள் சுருங்க கேட்டாள். நீ இருண்ட மந்திரத்தை பயன்படுத்துகிறாயா? நீ எங்களிடம் போய் சொல்லிக் கொண்டிருந்தாயா? ரவி பெருமூச்சு விட்டான், அவன் தோள்களில் பதற்றம் தணிந்தது, இனி மறைக்க முடியாது என்பதை உணர்ந்தான். ஆமாம், நான் இருண்ட மந்திரத்தை பயன்படுத்தி வருகிறேன். ஆனால் நீங்கள் நினைப்பது போன்ற காரணங்களுக்காக அல்ல. அகாஸ்னி தனது கைகளை கட்டிக்கொண்டு அவர் தொடர காத்திருந்தார். தொடருங்கள். நீ ஒரு காலத்தில் செய்தது போலவே நான் இங்கு மீட்பை தேடி வந்தேன், ரவி தொடங்கினார். நான் தனிப்பட்ட லாபத்திற்காக இருண்ட மந்திரத்தை பயன்படுத்திய ஒரு குழுவின் ஒரு பகுதியாக இருந்தேன். அது என்னைச் சுற்றியுள்ளவர்களுக்கு என்ன செய்தது என்பதை கண்டபோது நான் மாற வேண்டும் என்று எனக்கு தெரியும். வரப்பட்டி மற்றும் அதன் சமநிலை மற்றும் ஒற்றுமை கொள்கைகளை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை என் கடந்த காலத்திற்கு இங்கே பரிகாரம் செய்ய ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் என்று நினைத்தேன். அகாஸ்னி தனது சொந்த பயணத்தை நினைவு கூர்ந்து சற்று மென்மையாக்கினாள். நீ ஏன் எங்களிடம் உண்மையை சொல்லவில்லை? நான் பயந்தேன், ரவி ஒப்புக்கொண்டார். நீ என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்று பயந்தேன், நீ என்னை ஒரு அச்சுறுத்தலாக பார்ப்பாய் என்று பயந்தேன். இருளிலிருந்து என்னை தூய்மைப்படுத்த முயற்சித்தேன், ஆனால் அது எளிதானது அல்ல. அகாஸ்னி தனது போராட்டத்தை புரிந்துகொண்டு தலையசைத்தார். மீட்பு என்பது கடினமான பாதை, ரவி. ஆனால் நீ அதில் தனியாக நடக்க வேண்டியதில்லை. நாங்கள் உனக்கு உதவுவோம். அடுத்த நாள், அகாஸ்னி சிவராமன், பிரியா மற்றும் மற்றவர்களை அழைத்து ரவியின் நிலைமையை பற்றி விவாதித்தார். அவர்கள் தங்கள் உரையாடலையும் ரவியின் உதவிக்கான வேண்டுகோளையும் அவள் விவரிக்கும்போது கவனமாக கேட்டார்கள். எப்போதும் இரக்கமுள்ள பிரியா முதலில் பேசினாள். நாங்கள் அனைவரும் தவறுகளைச் செய்திருக்கிறோம், நாங்கள் அனைவரும் மீட்பை நாடினோம்.
நாங்கள் செய்தது போலவே ரவி தனது வழியை கண்டுபிடிக்கும் வாய்ப்பை பெற தகுதியானவர். சிவராமன் ஒப்புக்கொண்டார். நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் ரவி. ஆனால் இனிமேல் நீங்கள் எங்களுடன் நேர்மையாக இருக்க வேண்டும். இனி ரகசியங்கள் இல்லை. ரவி தலையசைத்தார். அவரது முகத்தில் நிம்மதி தெரிந்தது. நன்றி. நான் உண்மையாக இருப்பேன். என் கடந்த காலத்திற்கு பரிகாரம் செய்ய தேவையான அனைத்தையும் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். அடுத்த மாதங்களில் ரவி அகாஸ்னி மற்றும் மற்றவர்களுடன் நெருக்கமாக பணியாற்றினார். சமநிலை மற்றும் ஒளியின் வழிகளை கற்றுக்கொண்டார். அவர் சில நேரங்களில் போராடினார். அவருக்குள் இருந்த இருளை முழுமையாக கடப்பது கடினம். ஆனால் சமூகத்தின் ஆதரவுடன் அவர் முன்னேற்றம் அடைந்தார். ஆரம்பத்தில் பயந்த கிராமவாசிகள் ரவி மாற்றத்திற்கான தனது உறுதிப்பாட்டை காட்டியதால் அவரை ஏற்றுக்கொண்டனர். அவர் இருண்ட மந்திரம் பற்றிய தனது அறிவை பகிர்ந்து கொண்டார். அதன் ஆபத்துகளையும் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதையும் அவர்களுக்கு புரிந்துகொள்ள உதவினார். ஒரு காலத்தில் பயத்தின் மூலமாக இருந்த அவரது கடந்த காலம் கிராமத்திற்கு ஒரு மதிப்புமிக்க பாடமாக மாறியது. ரவியின் மாற்றம் வரப்பட்டியின் மாற்றத்தையே பிரதிபலித்தது. இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு, பிரிவிலிருந்து ஒற்றுமைக்கு ஒரு பயணம். இப்போது எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாகவும் ஒற்றுமையாகவும் இருந்த கிராமம் ரவியை தங்கள் சொந்தத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டது. பருவங்கள் மாறும்போது வரப்பட்டியில் ரவி அமைதியை கண்டார். அவரது கடந்த காலம் எப்போதும் அவருக்கு ஒரு பகுதியாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அது இனி அவரை வரையறுக்கவில்லை. நண்பர்கள் மற்றும் அவரை நம்பிய ஒரு சமூகத்தால் சூழப்பட்ட அவர் நம்பிக்கை மற்றும் சமநிலை நிறைந்த எதிர்காலத்தை எதிர்நோக்கினார். வரப்பட்டி தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. அதன் ஒளி ஒவ்வொரு நாளும் பிரகாசமாக பிரகாசித்தது. கிராமம் மீட்பு மற்றும் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. இருண்ட கடந்த காலங்கள் கூட பிரகாசமான நாளைக்கான வாக்குறுதியை காணக்கூடிய இடம். வரப்பட்டி கிராமம் செழித்து வளர்ந்திருந்தாலும் பழைய புராணக்கதைகள் மற்றும் சொல்லப்படாத ரகசியங்களின் கிசுகிசுக்கள் இன்னும் காற்றில் மிதந்தன. ஒரு குறிப்பிட்ட கதை கிராமத்தைச் சுற்றியுள்ள காட்டுக்குள் ஆழமாக மறைந்திருந்த ஒரு பண்டைய சக்தியை பற்றி பேசியது. இந்த சக்தி அதை பயன்படுத்துபவர்களின் நோக்கங்களை பொறுத்து பாதுகாக்கவோ அழிக்கவோ முடியும் என்று கூறப்பட்டது. ஒரு மாலையில் கிராமவாசிகள் நெருப்பை சுற்றி கூடிவந்தபோது தருண் என்ற பழைய கதை சொல்லி இந்த கதையை பகிர்ந்து கொண்டார். நீண்ட காலத்திற்கு முன்பு அவர் தொடங்கினார். காட்டின் இதயம் என்று அழைக்கப்படும் ஒரு சக்திவாய்ந்த கலைப்பொருள் நம் முன்னோர்களால் மறைக்கப்பட்டது. இந்த கலைப்பொருள் மகத்தான சக்தியை கொண்டுள்ளது மற்றும் பழங்கால மக்களின் ஆவிகளால் பாதுகாக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கதையால் கவரப்பட்ட அகஸ்னி, சிவராமன், பிரியா மற்றும் மற்றவர்கள் விசாரிக்க முடிவு செய்தனர். கலைப்பொருள் உண்மையானதாக இருந்தால் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் அல்லது வரப்பட்டியில் சமநிலையை பராமரிக்க ஒரு சக்திவாய்ந்த கருவியாக செயல்படலாம். மறுநாள் காலை தருணின் விளக்கங்களால் வழிநடத்தப்பட்ட குழு காட்டிற்குச் சென்றது. காடு அடர்த்தியாகவும் இயற்கையின் ஒலிகளால் உயிர்ப்புடன் இருந்தது. ஆனால் அவர்கள் ஆழமாகச் செல்லும்போது ஒரு அமானுஷ்ய அமைதி நிலவியது. அவர்கள் நடந்து செல்லும்போது காடு தனக்கு ரகசியங்களை கிசுகிசுப்பது போல அந்த இடத்துடன் ஒரு விசித்திரமான தொடர்பை உணர்ந்தாள். மணிக்கணக்கான தேடல்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு மறைந்திருக்கும் தோப்பை கண்டார்கள். அதன் நுழைவாயில் பண்டைய சின்னங்களால் குறிக்கப்பட்டது. அத்தகைய சின்னங்களை புரிந்துகொள்வதில் திறமையான பிரியா முன்னேறினார். இந்த அடையாளங்கள் ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி. பழங்காலத்தின் ஆவிகள் உண்மையில் இங்கே உள்ளன, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றை பாதுகாக்கின்றன. எச்சரிக்கையுடன் அவர்கள் தோப்புக்குள் நுழைந்தனர். அதன் மையத்தில் ஒரு கல் பீடம் நின்றது. அதன் மேல் ஒரு துடிக்கும் இதய வடிவிலான படிகம், காட்டின் இதயம். படிகம் ஒரு மென்மையான பச்சை ஒளியை வெளிப்படுத்தியது. தோப்பை ஒரு அமானுஷ்ய ஒளியால் ஒளிரச் செய்தது. அவர்கள் நெருங்கும்போது காற்று ஆற்றலால் அடர்த்தியாக வளர்ந்தது. பழங்காலத்தின் ஆவிகள் அவர்களை சுற்றி உருவெடுத்தன.
அகஸ்னி ஆழமான பொறுப்புணர்வுடன் முன்னேறிச் சென்றாள். நாங்கள் மரியாதையுடனும் எங்கள் கிராமத்தை பாதுகாக்கும் விருப்பத்துடனும் வருகிறோம் என்று அவள் ஆவிகளிடம் சொன்னாள். சமநிலையையும் ஒற்றுமையையும் பராமரிக்க நாங்கள் காட்டின் இதயத்தை தேடுகிறோம். ஒளிரும் மற்றும் ஒளியூடுருவக்கூடிய வடிவங்களை கொண்ட ஆவிகள் குழுவை அமைதியாக கவனித்தன. இறுதியாக ஒரு ஆவி பேசியது. அதன் குரல் பண்டைய ஞானத்தை எதிரொலித்தது. காட்டின் இதயம் பெரும் சக்தியின் மூலமாகும். அது தூய நோக்கங்களுடனும் உண்மையான இதயத்துடனும் பயன்படுத்தப்பட வேண்டும். உங்கள் தகுதியை நிரூபிக்கவும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அவர்களின் தைரியம், ஞானம் மற்றும் ஒற்றுமையை சோதிக்க வடிவமைக்கப்பட்ட தொடர்ச்சியான சவால்கள் அவர்கள் முன் தோன்றியதால் நிலம் நடுங்கியது. முதல் சவால் மாயைகளின் பாதை. அங்கு ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் ஆழ்ந்த அச்சங்களை எதிர்கொண்டனர். அகஸ்னி மீண்டும் தனது அன்புக்குரியவர்களை காட்டிக் கொடுப்பதைக் கண்டார். ஆனால் அவள் அதை கடந்து போராடி தனது பயணத்தையும் மீட்பையும் நினைவுபடுத்தினாள். அடுத்து அவர்கள் ஞானத்தின் சோதனையை எதிர்கொண்டனர். அங்கு அவர்கள் அறிவு மற்றும் உள்ளுணர்வு இரண்டும் தேவைப்படும் பண்டைய புதிர்களை தீர்க்க வேண்டியிருந்தது. பிரியாவும் சிவராமனும் குழுவை வழிநடத்தினர். அவர்களின் ஒருங்கிணைந்த அறிவு மற்றும் நுண்ணறிவு அவர்களை வழிநடத்தியது. இறுதி சவால் ஒற்றுமையின் சோதனை. அவர்கள் ஒரு தளம் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அங்கு ஒன்றாக வேலை செய்வதன் மூலம் மட்டுமே அவர்கள் வெளியேறும் வழியை கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் பலத்தை பங்களித்தனர். மேலும் அவர்களின் ஒத்துழைப்பு மற்றும் நம்பிக்கையின் மூலம் அவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களின் உறுதியாலும் ஒற்றுமையாலும் ஈர்க்கப்பட்ட ஆவிகள் அவர்களுக்கு வனத்தின் இதயத்தை வழங்கின. நீங்கள் தகுதியானவர்கள் என்பதை நிரூபித்துள்ளீர்கள் என்று தலைமை ஆவி கூறினார். சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை பேணுவதற்கான உங்கள் தேடலில் இந்த கலைப்பொருள் உங்களுக்கு உதவட்டும். அவர்கள் தோப்பை, வனத்தின் இதயத்தை அகாஸ்னியின் கைகளில் விட்டுச் சென்றபோது அவர்கள் ஒரு புதிய நோக்கத்தை உணர்ந்தனர். கலைப்பொருளின் சக்தி மகத்தானது, ஆனால் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். வரப்பட்டியில் திரும்பி வந்த கிராமத்தினர் தங்கள் சாகசத்தை பற்றி கேட்க கூடினர். அகஸ்னி வனத்தின் இதயத்தை சமூகத்திற்கு வழங்கினார். அதன் முக்கியத்துவத்தையும் அதை பாதுகாத்து மதிக்க வேண்டியதன் அவசியத்தையும் விளக்கினார். இந்த கலைப்பொருளின் மூலம் பிரியா கூறினார், வரப்பட்டி சமநிலை மற்றும் ஒற்றுமைக்கான இடமாக இருப்பதை நாங்கள் உறுதி செய்ய முடியும். ஆனால் அதன் சக்தி நமது நோக்கங்கள் மற்றும் செயல்களைப் போலவே வலிமையானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கிராமவாசிகள் ஒப்புக்கொண்டனர். இதுவரை அவர்களை வழிநடத்திய கொள்கைகளை நிலைநிறுத்துவதாக உறுதியளித்தனர். வனத்தின் இதயம் ஒரு புனிதமான இடத்தில் வைக்கப்பட்டது. சமூகத்தால் தகுதியானவர்கள் மட்டுமே அணுக முடியும். அடுத்த நாட்களில் வரப்பட்டி இன்னும் செழித்து வளர்ந்தது. வனத்தின் இதயம் கிராமத்தின் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் ஒரு பாதுகாப்பு சக்தியை வெளிப்படுத்தியது. அகஸ்னி, சிவராமன், பிரியா மற்றும் பிறர் தங்கள் பணியை ஆதரிக்க கலைப்பொருளின் சக்தியை பயன்படுத்தி கற்பிப்பதற்கும் ஊக்கமளிப்பதற்கும் தங்கள் முயற்சிகளை தொடர்ந்தனர். வனத்தின் இதயத்தின் புராணக்கதை வரப்பட்டியின் அடையாளத்தின் ஒரு மூலக்கல்லாக மாறியது. சமநிலை, ஒற்றுமை மற்றும் மீட்பின் சக்திக்கான கிராமத்தின் உறுதிப்பாட்டின் அடையாளமாகும். மேலும் கிராமம் தொடர்ந்து வளர்ந்து செழித்து வளர்ந்தபோது பண்டைய மக்களின் கிசுகிசுக்கள் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குவதோடு கடந்த காலத்தை மதிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டின. சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -17 தொடரும்.